கள்ளக்குறிச்சி விசச்சாராய வழக்கில் விசாரணை நடுநிலையாக நடைபெற வேண்டும் என்பதற்காக வழக்கு சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக விளக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். விசாரணையை மாற்றக்கூடிய வழக்குகளில் உயர்நீதிமன்றம் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதில் இந்த வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்றி நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு உத்தரவுகளையும் நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விவகாரத்தில் தொடர்பு உடைய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். தவறிழைத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்த சம்பவம் தொடர்பாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அப்போதைய கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி அவர் மீதான நடவடிக்கை திரும்ப பெற்று அவருக்கு மீண்டும் அந்த பணி வழங்கப்பட்டது என்பது தவறு என்றும் நீதிபதிகள் உத்தரவில் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை திரும்ப பெற்றது தவறு என்றும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். தவறிழைத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரத்தில் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டம் பொருந்தாது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த சம்பவம் தொடர்பாக உயிரிழந்தவர்களில் பலர் பழங்குடியினர் பிரிவை சேர்ந்தவர்கள் என்பதால் எஸ்சி எஸ்டி சட்டத்தின் கீழும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், விசாரணை நடத்த வேண்டும் என்றும் மனுதாரர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் அந்த ஒரு கோரிக்கையை மட்டும் நீதிபதிகள் ஏற்கவில்லை. இந்த விவகாரத்தில் எஸ்சி எஸ்டி சட்டம் பொருந்தாது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழக்கினுடைய ஆவணங்கள் அனைத்தையுமே உடனடியாக சிபிஐக்கு வழங்குமாறு கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை மற்றும் சிபிசிஐடிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை திரும்ப உத்தரவில் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.